சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றிமா. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன, அவ்வளோதான். வீடியோவை முழுசா பாருங்க, எல்லாம் பாதியிலே பார்த்துட்டு போயிடுறிய போல. கொஞ்சம் வீடியோவை முழுசா பார்த்துருங்க. எம்மா எம்மா, என்னம்மா ஏன்ட்டு கத்திட்டு ஓடி வரா? என்ன விஷயம்? எவ்வளோ எதுவும் சொன்னால உன்ன? அதெல்லாம் இல்லைம்மா, எல்லாம் கிளம்புறாள் என் மாமியால பார்க்க. நீயும் நானும் மட்டும் போலன்னா தப்பா நினைப்பவல்லம்மா. எல்லாம் என் புருஷன் என்ன நினைப்பாரு, என் மாமியா தான் என்ன நினைக்கும் உன்ன. வாமா நம்மளும் போயிருவோம் பேசாம. ஒரு பேச்சுக்கு சொல்றாளுன்னு பார்த்தா நிஜமா கிளம்பிட்டாளுவோ. இப்ப என்னம்மா பண்ண, பேசாம நம்மளும் போயிருவோமா? அதாம்மா நல்லது. போனா நாங்களாம் வந்துருவோமா? நீ அங்கதானே இருக்கணும். நீ எப்படி திரும்ப எங்க கூட வர முடியும்? இருந்துருவியாங்க? இருக்கிறதா தான் சொல்லி கிளம்புவோம். வேற என்னம்மா பண்ண, இருந்துதானம்மா ஆகணும். இவ ஒரு இடத்துல இல்லாம கிளம்புறா பார். இதுவும் இவள செஞ்ச வேலைதாம்மா. என்ன கிளப்புறதுக்குனே இந்த வழியை பண்ணிருப்பாய்வா. சரி அத்தே, நாங்க கிளம்புறோம். வீட்டை பாத்துக்கிடுங்க. என்ன எங்களை கிளம்புறிய? நேற்று தான் சொன்னோம்ல அத்தே, உங்க சம்மந்தியை பார்க்க போறோம்னு. போயிட்டு வரோம்னு. இரு, நாங்களும் வரோம். என் சம்மந்தியை பார்க்க போறா, நான் வராம எப்படி போக முடியும்? அவ மருமக இங்க இருக்கா, அவ வரணும்ல பார்க்க. உங்களை பாட்டு கிளம்பிடுவேன். கொஞ்ச நேரம் இருங்க, நாங்க 2 பேரும் வரோம். சரி அத்தை, வாங்க போவோம். ரெண்டும் கிளம்பிடுச்சு, அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். இதே கூட்டிட்டு வரக்கூடாது, பார்த்துக்கோ. அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம், நீ கவலைப்படாத சுஷ்மா. நீ என்ன பண்ணுச்சு? நிம்பல் ஐடியா கொடுத்துச்சு. ஐடியாவே ஒழுங்கா பண்ணிடு, கெடுத்து விட்டுடாதே. பண்ணிடுறேன். அதான் நீயும் கூட வரல, நீ பார்த்து பண்ணிரு மீதிய. வாமா, உள்ளவா. வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க உட்காருங்க. நீ இருக்கேன். ஏமா நீ உட்காருமா. வாமா வாங்க. இப்போ உடம்பு பரவாயில்லையா பெரியம்மா? நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, இப்போ பரவாயில்ல. உட்காருங்க, நீங்க கீழே 2 பேரும் உட்காருங்கம்மா. புது மருமகளே உட்காரு. உடம்பெல்லாம் நல்லா ஆயிட்டுமா. என் மருமக வந்தோடனே 2 நாள் இருந்துட்டு ஊருக்கு போயிடலான்னு இருக்கேன். இந்த வயசான காலத்தில் ஊர்ல போய் தனியா ஏன் இருக்குது? உன் பையன்கிட்டே இருங்கோ. பாத்தியாமா இந்த மோசக்காரிய எப்படி சொல்லி கொடுக்கா? போற வழியே இருன்னு சொல்றாளம்மா இவா. இவளெல்லாம் கூட்டிட்டே வந்திருக்க கூடாதுமா. அவங்களுக்கு எங்க வசதியா இருக்கோ அங்க இருப்பாவ. நீ ஏன் அவ சொல்லிட்டு இருக்கா? உன் வேலையை நீ பாரு. வந்தமா பார்த்தமான்னு கிளம்புங்க. அதான் தெரியுமா, சுஷ்மா சொல்றதும் கரெக்ட். நீங்க எங்கேயும் போகாதீங்க, உங்க மகன்கிட்டே இருங்க. இவ்வளோ நாள் தான் தனியா இருந்துட்டிய, இனிமேல் எதுக்கு போறிய? உங்க மகனை விட்டுட்டு இங்கேயே இருங்க. இதே ஊரில் உடம்பு சரியில்லைன்னா யார் உங்களை பாப்பா? இங்கே ஏதோ இருந்தோன்னா அண்ணன் பார்த்துக்கிட்டாவ உங்களை. அப்படியாம்மா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். என் மருமகளுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல. அதான் ஒரே குழப்பமாக இருந்ததுமா. அதான் நான் போயிடலான்னு முடிவு எடுத்திருந்தேன். உங்கள் மகன்கிட்ட நீங்கள் இருக்க போறிய, அதுக்கு ஏன் பெரியம்மா எங்கள் மைனிக்கு தப்பாக நினைக்க போகிறாவ? பிடிக்காம போகுது. அதெல்லாம் அவைய அப்படிப்பட்டவைய கிடையாது. அவைய அம்மாவை அவைய பார்க்கும்போது உங்களை பார்க்க மாட்டாவளா? அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, மனசை போட்டு குழப்பிட்டு கிடக்காதீங்க. வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கணும். எங்கள் மைனியும் உங்களை நல்லா வச்சுப்பாவ. இங்கே இருங்க. இப்போ கூட பாருங்க, நாங்களா கிளம்பி வந்தோம். அவைய தான் உடம்பு நல்லானோடனே எங்கள் அத்தையை பார்க்க போனோம் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தாவ. எல்லாரையும் இழுத்து பிடிச்சி அவியில் போய் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களே. அப்படியாம்மா? அப்போ என் மருமக தானே பார்க்க கூட்டிகிட்டு வந்தாலோ? நானும் ஏதோ நினச்சிட்டு தான் சரி நம்ம போயிடுவோம்னு நினச்சேம்மா. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு நானால கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா அப்படி புழுவுறீல்வே? தேவையில்லாமல் 7:30 ஏன்னா எனக்கு இழுத்து விட்றீல்வே? உங்களுக்குலாம் நான் என்னெல்லாம் பாவம் செஞ்சேன்? போகிற பொம்பளை இருன்னு சொல்கிறீல்வே? என்ன நீ பேசுறிய? 4 பேர் உங்களை தானே நீ தப்பாக பேசுவாவ, அத்தையையும் பேசுவாவ. நம்ம குடும்பத்துக்கு தானே அது அசிங்கம். போகலன்னு சொல்கிறவங்க மாமியாரை போங்க போங்கன்னா சொல்ல முடியும்? அவைய போகிறேன்னாவ, ஒரு பேச்சுக்கு வேணான்னே. இது எல்லார் வீட்லையும் சொல்கிறது தானே. அப்புறம் போங்க போங்கன்னா சொல்ல முடியும்? உங்கள் மகன்கிட்ட நீங்கள் இருங்க பார்த்துப்பாவ வயசான காலத்துலன்னு தான் சொல்ல முடியும். ஏதோ திட்டம் போட்டு தான் இல்லை நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. வச்சு செஞ்சுட்டால வந்ததுக்கு. நானே தனியாக கிளம்பி வந்திருந்தா கூட 2 நாள் இருந்துட்டு என் மாமியார் போயிருக்கும் போல. தேவையில்லாம உங்க வீட்டுல வந்து கடந்து உங்க கூட எல்லாம் வந்து இப்படி எனக்கு 7:30 இழுத்து வச்சுட்டு போயிட்டீங்களே. பெருமையா தானே நீ சொன்னோம், நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. பெருமையா சொன்னா கூட ஒரு குற்றமா? எதுக்கு எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்காதீங்க.